4. ஓகே, சோ இப்போ நம்ம லைக் ஸ்கொயர் ஷேப்ல பண்றோமா? சோ நல்லா ஸ்கொயர் ஷேப்ல பண்ணி உருண்டை பிடிக்கிறீங்களா? கண்டிப்பா பிடிச்சி இதுல வைங்க. சோ இது நல்லா வந்து ஒரு கட்லெட் பதத்துக்கு நம்ம வந்து இதுல ஆட் பண்ணியாச்சு. பட் இதை நீங்க பதமா வந்து ஆட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவா ஊத்திட்டீங்கன்னா இது கண்டிப்பா வரவே வராது. சோ இது ஒன்று பண்றேன். குட்டியோண்டு பண்றீங்களா எனக்காக? ஓகே ஓகே. சோ இது இந்த ஷேப்ல தான் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல, உங்க குட்டி பசங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க இதை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது கொஞ்சம் மொத்தையா இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம நல்லா சிம்ல வச்சு பண்ணலாமா இல்ல அப்படியே வச்சு பண்ணலாமா? நோ ஒரு சைடு முதல்ல போடுங்க. இப்பதானே சூடாயிருக்கு ஃபர்ஸ்ட் செட். அதனால கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, சோ நம்மளுடைய கந்தாரி கபாப் ரெடி ஆக போகுது. திருப்பி போட்டுட்டோம்னா சூப்பரா ரெடி ஆயிடும். பட் யூசுவலாவே வந்து இந்த உளுத்தம் பருப்பு எல்லாம் சீக்கிரமா வேகக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்ல. முதல்ல நீங்க ஊற வைக்கிறீங்கல்ல, that has an effect. ஓகே, இப்போ நான் சின்னதா வச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே. இது வந்து இதுக்கு மட்டும் இல்ல, வடைக்கு, பஜ்ஜி பஜ்ஜி சொல்ல முடியாது, டக்கு போட்டு எடுக்கிறோம். ஆமா. பட் போண்டா, ஓகே, அதுக்கெல்லாம் போண்டா, வடை, அதுக்கெல்லாம் சின்னது பெருசு சின்னது பெருசு. சமையலே கொஞ்சம் சமையல் பண்ணும்போது பொறுமை தன்னாக வரும். கண்டிப்பா. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கந்தாரி கபாப் வந்து நல்ல திக் கன்சிஸ்டன்சில இருக்கிறதால உள்ளெல்லாம் வேகணும் இல்லையா. நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லயோ லோ ஃப்ளேம்லயோ வச்சு எடுத்தாதான் அது உள்ளெல்லாம் நல்லா சரிசமமா வந்து வேகும். அண்ட் மேல பொறுன்னு இருக்கும், நல்ல தீயாம இருக்கும். கந்தாரி கபாப் இஸ் ரெடி. ரெடி, பிளேட்ல போட்டு ரெடி. ஓகே, கந்தாரி கபாப் நாங்க ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்க வீட்டுல செய்யறதுக்காகவே செய்முறை விளக்கத்தை பார்த்து வந்துருங்க. செய்முறை: மிக்சியில் ஊற வைத்த உளுத்தம் பருப்பு, பாசி பருப்பையும் தனியாக அரைத்து ஒரு பவுலில் எடுத்துக் கொள்ளவும். பின்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம், நறுக்கிய பச்சை மிளகாய், நறுக்கிய பூண்டு, வெங்காயம், நறுக்கிய இஞ்சி சேர்த்து நன்கு வதக்கிய பின்பு கரம் மசாலா சேர்த்து நன்கு கிளறிக் கொண்டு பருப்பு கலவையில் சேர்த்து நன்கு கலந்து கொண்டு கட்லெட் போல் தட்டி ஃபார்ச்சூன் எண்ணெயில் பொரித்து எடுத்தால் சுவையான கந்தாரி கபாப் தயார்.